ஆகா கல்யாணம் சீரியல்ல நம்ம சூர்யா மகாவை ஏதாச்சும் வெறுப்பேத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுனா, ஆனா அதுக்கு மாறா நம்ம மகா தான் சூர்யாவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹேர் ட்ரையர்ல கூட பவுடர கொட்டி மகா மேல அடிச்சு வச்சிரலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனா அத குளிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மகா கண்டுபிடிச்சுட்டு அந்த ஹேர் ட்ரையர் எடுத்து நம்ம சூர்யா மேலேயே அடிச்சு விட்டுறாப்ல. ஸோ இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மறுநாள் நம்ம சூர்யா பயங்கரமா பிளான் பண்ணி எப்படியாச்சும் இந்த மகாவை வெறுப்பேத்தணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. டிசைன் பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு ஒரு பொய்யான காரணத்த சொல்லி வர வைக்கிறாங்க. இங்க நம்ம மகாவும் ஐஸ்வர்யா கிட்ட நடந்த உண்மைய எல்லாமே சொல்லிடுறாங்க. நம்ம ஐஸ்வர்யாவும் அவரு உன்னைய வெறுப்பேத்துறாரு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நீ அதுக்கு டபுள் மடங்கா குடுத்து விட்டுரு அப்படின்னு சொல்லியே அனுப்புறாங்க. இப்ப ஆபீஸுக்கும் போறாங்க. வேணும்னே நம்ம சூர்யா ஸ்வேதாவ வர வைக்கிறாப்ல. வர வச்சது மட்டும் இல்லாம, புதுசா பொக்கே எல்லாம் குடுத்து வெல்கம் பண்ணி, அப்படியே ஆஹா! ஓஹோ! அப்படின்னு ந மகாவ வெறுப்பேத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே பேசிக்கிட்டே அப்படியே ரூமுக்கு போயிடுறாப்ல. ஸோ நம்ம மகா சும்மா இருப்பாங்களா? ரூமுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியணும் இல்லையா? அதனால டிசைன காமிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல உள்ளார போயிட்டு நம்ம ப்ரோமோவுல பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா, வாட்டர் கேன்ல இருக்கிற தண்ணிய நம்ம சூர்யா மேல ஊத்தி விட்டுட்டு, "ரொம்ப வலியுது தொடச்சுக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ நம்ம ஸ்வேதாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. 2 பேத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஈகோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "வேணும்னே இப்படி பண்றீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க. பேசாம 2 பேரும் பேசி அண்டர்ஸ்டாண்டிங்கா வாழ ஆரம்பிங்க" அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதா சொல்லி பார்க்குறாங்க. ஆனா சூர்யா கேட்கிறதா இல்ல. அதே டைம்ல எல்லா பிளானுமே சொதப்பிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ நம்ம ஃபைனலா ஸ்வேதா ஆபீஸ்லருந்து வெளியில போறப்ப ஒருத்தர் ஸ்வீட் கொண்டு நம்ம சூர்யாவுக்கு குடுக்குறாரு. உடனே ஸ்வேதா இருந்துகிட்டு, "நீ தான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டியே" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா சூர்யா ஸ்வீட் நெறைய சாப்பிடுவாரு. இது மகாவுக்கும் தெரியும். ஸோ என்னைக்கோ கடை ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாப்டியாட்டுக்கு சூர்யா. அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நம்ம ஸ்வேதா சொல்லி நம்ம சூர்யா பல்பு தான் வாங்குறாப்ல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அடுத்த வாரம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.